நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் தமிழ் கடவுளான முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, நம்முடைய முருகபெருமான கமெண்டா நிறைய இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, இது ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். எப்படி 15 நாள் யோகம்? சிவராஜ யோகமும் சுக்கிர பயிற்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எப்படி 15 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகம் இருக்கு? சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி போறார். சுக்கிர பகவான் பூரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நகை, வீடு, பூமி எல்லாமே சுக்கிரன் தான். கால சக்கரத்துக்கு சிம்மத்துல சுக்கிரன். அது மட்டும் இல்லாம சூரியன், குரு, சிவராஜ யோகம் இந்த 15 நாள் அக்குருட்டா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இந்த யோகம் இருக்குதா? சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த சிவராஜ யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதா? இத மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ளவாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை இந்த 15 நாளுக்குள்ள கொடுக்க போறார்? அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால சக்கரத்தின் 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. எப்போதுமே பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. பயங்கரமான திறமையான குணம் இருக்குங்க. மிதுனங்கிறது ஒரு நிர்வாக திறமை பொறுப்பு இவங்கள்ட்ட அதிகமா இருக்குங்கிற விஷயத்த நம்ம தைரியமா சொல்லுங்க. எப்படி எல்லாரையுமே அனுசரிச்சு ஒரு விஷயத்த கரெக்டா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறமையான குணம் இந்த மிதுன ராசிக்கிட்ட நிறைய இருக்கு. சும்மா அடாவடி உள்ள கரெக்டா கிடையாது, ஆனா பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க. பயங்கரமா நைட்லாம் தூங்க மாட்டாங்க. ஒரு விஷயம் கொடுத்தா அதை நைட்ல திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க. இது எப்போதுமே சரி, இந்த மிதுனத்துடைய எப்போதுமே இயல்பான குணங்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பது இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. இப்ப ஏன் இந்த பதிவு பண்றோம்னா, சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு, இந்த சிவராஜ யோகம் சேர்ந்து இருக்குது. அப்ப இது ரெண்டுமே எப்படிப்பட்ட யோகத்தை உங்க மிதுன ராசிக்கு தரப்போகுது, அதுக்கானதான் இப்ப இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இப்ப பாருங்க, சுக்கிர பகவான் ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நிறைய விஷயம் சுக்கிர பகவான் தொடர்பு வந்தாவே நம்ம ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே வேகமா போய் பார்த்துறோம். ஏன்னா ஒரு மாசம் பலனா ஒரு வாரத்துக்குள்ள அள்ளி கொடுத்துரும். இதான் சுக்கிரனுடைய ஸ்பெஷலே. எப்படி ஒரு மாசம் பலனா ஒரு வாரத்துல கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த சுக்கிர பகவானுக்கு பவர் உண்டு. அதனாலதான் ஒரு மனிதனுக்கு ஆசை, ஆடம்பரம், சொகுசு பங்களா எல்லாமே இந்த சுக்கிர பகவானை சொல்லி வச்சாங்க. இப்ப சுக்கிர பகவான் எடுத்துலாம் ஒரு ராசி பிரகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா மிதுன ராசிக்கு எடுத்து பார்த்தா 5ஆம் வீட்டு. இப்படி நான் சொன்னேன்ல, நீங்க என்னென்ன மனசுக்குள்ள ஆசைப்படுறீங்களோ எல்லாமே சுக்கிர பகவான் தான். இப்போக்கி நடக்காதான் சுக்கிர பகவான் தான் பார்க்கணும், வேற யாரையும் நீங்க பார்க்காதீங்க. நீங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை வச்சிருக்கீங்களே, அது நடக்குமானா இப்ப சுக்கிர பகவான் நீங்க பாத்துக்கீங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டு அதிபதி. வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் மூலமா காசு, பணம், பொருள் எல்லாமே தூக்கம், நிம்மதியா தூங்கணுமா வேண்டாம்னா சுக்கிர பகவான் தான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். சரி, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் அவர் தெரியுமா? 2ஆம் இடத்துல போய் இருந்தார். யாரோட? குருவோட சேர்ந்து இருந்தார். உங்க ராசிக்கு 7க்கும் 10 கூட சேர்ந்துற யார் ஜாதகத்துல குரு சரியில்லையோ தொழில அடி வாங்க வச்சிருப்பாரு. நீங்க கேட்டுக்கங்க, தொழிலா உங்களுக்கு ஒரு அவமானம் வந்துச்சா மட்டும் கேட்டுங்க. நான் சொல்றது 30 நாளுக்குள்ள சொல்றேன். ஏதாச்சும் குடும்பத்துல செலவு இல்ல அவமானம், தடங்கள், தாமதம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய குடும்பத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இல்ல மனைவியாலேயோ, இல்ல மனைவி குடும்பத்தாலேயோ, இல்ல கணவனால குடும்பத்தாலேயோ ஒரு தடங்கள் குடும்பத்துல இருந்துச்சா மட்டும் நீங்க கேளுங்க. இதுல யாருமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது 30 நாளுக்குள்ள சொல்றேன். இந்த விஷயம் குடும்பத்துல நடந்திருக்கும். உங்களை எல்லாருமே எதிரியா பார்த்திருப்பாங்க, பகையா பார்த்திருப்பாங்க, பிரச்சனையா பார்த்திருப்பீங்க. வீடு, இடம், வண்டி, வாகனத்துல நிறைய செலவு வந்திருக்கும். நீங்க எடுத்து கேட்டுக்கோங்க. எப்படி குடும்பத்துல ஒரு குழப்பம், தடுமாற்றம் கண்டிப்பா 100க்கு 100% மிதுனத்துக்கு உண்டுங்க. நான் எழுதியே கொடுத்துருவேன். ஏன்னா அவ்வளவு தடங்களை செஞ்சாங்க. படிப்பு, கல்வியா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும். ஏன் இவங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்திலே பாருங்க, இப்ப மெடிசன் எடுத்திருப்பாங்களே, நீங்க கேட்டுக்கோங்க. செலவு அதிகமா பண்ணிருப்பாங்க. அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம ஏன் சொல்றோம்? எனக்கு நிறைய ஜாதகம், ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க. குடும்ப ஜாதகமே வந்துருக்கு, ஃபேமிலி ஜாதகத்தையும் கிட்ட கொடுத்துருக்காங்க.
இப்ப எல்லாமே நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு டோட்டலா இந்த நேரம் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நான் ஓப்பனா சொல்றேன், என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் இப்ப சித்தி ஆகும். ஒரே விஷயம் தான், நான் இதை வச்சு சொல்லல. உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறார், உங்க ராசிலேயே புதன் இருக்காரு, நீங்க கவலையப்படாதீங்க. உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறார், குருவுடைய போறாரு. யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ இப்ப கண்டிப்பாக பாருங்க நீங்க இடம் வாங்குவீங்க. இடம் பூமி உங்களை தேடி ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, இங்க இடம் இருக்கு, இங்க பூமி இருக்கு, இங்க சொத்து இருக்கு, நீங்க வாங்க ரெடியான்னு கேட்பாரு. ஆனா காசே இருக்காது, கடன் வாங்கியாச்சும் நீங்க வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா 100% இந்த ஜூலை எண்டு முடியக்குள்ள, இந்த சுக்கிரபதி இந்த 15 நாளுக்குள்ள கண்டிப்பா அதுக்கான விஷயம் வரும் பாருங்க. அதுக்கான பேச்சு குடும்பத்துல அடிபடும். அது வாங்கலையோ அந்த பேச்சு குடும்பத்துக்குள்ள வரும். இடம் பூமி சொத்து வண்டி வாகனம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வாங்கணுங்கிற பிளான் உங்க மனசுக்குள்ள ஓடிடும். இல்ல வெளியூர் போவீங்க, இல்ல இடமாற்றம் பண்ணுவீங்க. இதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. யாரு மிதுன ராசிக்கார சொல்றேன். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளியூர், இடம் விட்டு இடம் போகக்கூடிய நிறைய பேருக்கு வேலை செய்யும். வேலை கிடைக்காதவங்களுக்கு சொல்லிருங்க, கரெக்டா நான் சொன்னிட்டு அப்புறம் 16ஆம் தேதி வேலை குடும்பத்துக்குள்ள வந்துடும். அது நல்ல வேலையா வரும். நான் சொல்லல, இந்த சுக்கிர பேச்சு அடுத்து வந்து நீசமாகிறதுக்கு முன்னாடியே பாருங்க நல்ல வேலை கிடைச்சு பாருங்க குடும்பத்துல. அதுவும் ப்ரொமோஷனான வேலை, மெயினா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம். ப்ரொமோஷனான வேலை வீட்டு பக்கம் தேடி வரும்னு சொல்லுங்க. நீங்க கடன் கேட்கறா இருந்தா இந்த பூரத்துல இந்த சுக்கிரபான் போகும்போது போய் கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். எங்க போய் கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும், லோன் சாங்ஷன் ஆகும். வீட்டு லோனா, வேலை தொழிலா, இல்ல தொழில் சார்ந்த லோனா, இல்ல எதுக்கோ ஒரு சைன் போட்டா எனக்கு இவ்வளவு பணம் வரும் சொல்லி வெயிட் பண்றீங்களா, கேஸ் இது அது சம்பந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும். விற்க முடியாத வீடு இடமும் வித்து போகும். பூர்வீகத்தில் உள்ள கலகங்கள் இருக்காது. இதை நோட் பண்ணி வச்சு. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கை நீங்க கவலைப்பட வேணாம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை சால்வ் ஆகுது. இந்த சிவராஜ யோகம் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கிளியர் பண்ணி கொடுப்பாரு. நான் சொல்ற குடும்பத்துல திருமண வாழ்க்கை, ஃபேமிலியில் உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாகும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய போல ஜாதக பாதி தசாபதி தொழில பண்ணி பாருங்க. இனிமே தொழில எந்த ஒரு நஷ்டமும் வராது. புதன் வக்ர நிவர்த்தி ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புதன் நேரம் வந்து 2ஆம் இடத்துல உட்காரும் போது இங்க தொழில செம்ம யோகம் வேலை செய்யும். எதிர்பார்த்த லாபங்கள் பயங்கரமா கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யுது. அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க லாட்ரி எடுக்கணும்னு ஆசை இருக்குல்ல. நீங்க ஜாதக பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி எடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதக பார்த்து போனா கண்டிப்பா 100% இந்த டேட்டுக்குள்ள, இந்த சுக்கிர பகவான் கூடிய பயிற்சிக்குள்ள கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% அடிக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் பாருங்க நேரம் 3ஆம் இடத்துல இருந்து நேரம் 9ஆம் இடத்தை ஸ்ட்ரெயிட்டா பாக்குறாரு. எங்க பாக்குறாரு? கும்பத்தை பாக்குறாரு. கும்பங்கிறது காசு பணம் உள்ள இடம் கும்பம். அங்க அவர் பாக்குறதுனால கண்டிப்பா பெருங்கொண்ட பணம் வரப்போது. அதுவும் கேதுவோட சேர்ந்து இருக்கனால நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு. ஏன்னா ஏன் லாட்ரி யோகம் அதிகமா நான் உங்களை எடுத்து சொல்றேன்னா, சுக்கிரன் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பூரம் சுயசாரம் வாங்கி 5ஆம் வீட்டு சாரத்துல இருந்து நேரம் அவர் 9ஆம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% வேலை செய்யும். இதையும் தாண்டி அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிரும். இல்ல ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போவீங்க, நோட் பண்ணி வச்சுங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் நஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். மெயினா ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க. மிதுன ராசி தான் ஐடிஐ ஃபீல்டுக்குள்ள இல்லாத ஆளே இருக்காது. இல்ல அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஒரு ஃபீல்டு, இல்ல ஷேர் மார்க்கெட்டிங், இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ், இல்ல எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இது எல்லாமே நீங்க இருக்கணும். அது சம்பந்தமா இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தைரியமா சொல்லணும். இது எல்லாமே சூப்பரா இருக்கும்னு சொல்லுங்க. இனிமே இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை, எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க உங்களுக்கு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வருது எடுத்தவொன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கிட்டோம்னா முதல் நட்சத்திரமே அதாவது மிருகசீடம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கு மிருகசீடத்துல வந்தா. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயப்படாம ஒரு விஷயத்தை இறங்குவாங்க. ஆனா ரொம்ப மருத்துவ செலவு, வரைய செலவு, கடன், பகை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, போட்டி, போராட்டம், அவமானம் எல்லாமே பார்த்தது யாருன்னா மிருகசீடம் தான். நீங்க கேட்டு பாருங்க, சும்மா கேளுங்களே சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா 1 மாசமா சொல்றேன். கடன், பகை, வம்பு, வழக்கு, மருத்துவ செலவு, வரைய செலவு, நிறைய கணவன் மன வருத்தம், ஏதாச்சும் ஒரு செலவு வரவோட செலவை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மிருகசீடத்துக்கு இதுமே இருந்துச்சு. இனிமே 16ஆம் தேதி இருக்கவே இருக்காது. இந்த சுக்கிர பயிற்சியை பாருங்க, வருமானம் நல்லா இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும். மெயினா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம், நல்ல ஒரு மாற்றம் வரும். தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொமோஷன் தேடி வரும். அரசியல், அரசாங்கம், மருத்துவத்துறை, இல்ல கட்டிடத்துறை, இல்ல வண்டி வாகனத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க மிருகசீடத்துல. இனிமே கெட்ட விஷயம் நடக்காது. அடுத்து திருவாதிரை, பிரம்மாண்டமான கற்பனை. வாழ்க்கையில பெருசா பிரம்மாண்டமான கற்பனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக போதும் சொல்லு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். திருவாதிரை பிறந்தவங்க சொல்றேன், சுயசாரம் வாங்கிட்டாரு, இனிமே செம்மையா வேலை செய்யும். அது இல்லாம இந்த சுக்கிரபகவான் ராகுபவனை பாக்குறாரு. ஆசைப்பட்ட விஷயம் காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துல உள்ள தடங்கள், அடுத்து வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன், கணவன் மனைவி ஒற்றுமை, அடுத்து பாருங்க திடீர் லாட்ரி யோகங்கள், இது எல்லாமே அதிகமா யாருக்கு வேலை செய்யணும்? திருவாதிரை பிறந்தவங்க கண்டிப்பா வேலை செய்யும்.
மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுது. அரசியல் ஒரு தலைமை லீடர் பொசிஷன் நீங்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல. திருவாதிரை பிறந்தவங்க உங்களுடைய பிரம்மாண்டமான கற்பனை இப்ப நிஜமாக ஆகுது பாத்துங்க இந்த சுக்கிர பயிற்சி. அடுத்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நீதியான குணம் நிறைய இருக்கும். கவலைப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே இப்ப வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷனே கிடையாது. நிறைய ஒரு நல்ல விஷயத்த நீங்க பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க சிவராஜ யோகம் கடுமையா வேலை செய்ய போகுது. சகோதர உறவு, டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கேசு பிரச்சனை, வேலை உத்தியோகம், சிறு இடமாற்றம், நண்பர்கள், கூட்டாளி, பணம், பொருள், நகை, குடும்பம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல முடியல. யாரு புனர்பூச நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு யோகங்கள் செம்மையா வேலை செய்யுது. எடுத்தக்காரி எல்லாமே நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட், ஐடி எல்லாமே பட்டைய கிளப்பு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.